ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் vlogல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு போரிஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தை வச்சு தான் பண்ண போகிறோம். இது ஒரு 6 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் உளுந்தை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் குக்கரில் சேர்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே இந்த கஞ்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நியூ மம்மிஸ்லாம் அடிக்கடி இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வரக்கூடிய பேக் பெயின், எலும்பு சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். வாஷ் பண்ண உளுந்தை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். அதுலேயும் நல்லாவே வெந்துடும் உளுந்து. அப்படி வேகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்குறீங்கன்னா உப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கம்மியான டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பேபிஸ்க்கெலாம் கொடுக்கும்போது நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட லைட்டாக அரைச்சிட்டு கொடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை கொதிச்சிட்ருக்க டைமில் 1/2 கப் தேங்காவை நல்லா சின்னதாக சாப் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வர்ற தேங்காய் பாலை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கெட்டி பாலை ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. அதே மிக்சி ஜாரில் திரும்பவும் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வர தேங்காய் பாலை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஞ்சி இப்போ திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்கான தேங்காய் பாலை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா தெரிஞ்சிரும், அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான உளுந்தில் நம்ம செஞ்சுருக்க இந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.